வணக்கம். போன வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். இப்போ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஹைலைட் பண்ணணும், ஹைலைட் மட்டும் பண்ணி காமிக்கணும், அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். கிரேட்டர் தென், லெஸ் தென் அந்த மாதிரி வேல்யூஸாக கொடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இதில் நமக்கு இன்னொரு அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம்னா டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸ். அதாவது டாப் 10, டாப் 20 அந்த மாதிரி டாப் 10, பாட்டம் 10, எபோவ் ஆவரேஜ் என்ன இருக்குது, பிலோ ஆவரேஜ் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த டேபிளில் எனக்கு இந்த டேட்டாஸ் இருக்கிற நம்பர் இருக்கிற டேட்டாஸில் எனக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸில் போயிட்டு டாப் 10 மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏன்னா இது ஏன் இப்படி ஹைலைட் ஆகுதுன்னா, இந்த மேலே இருக்கிறது இப்போ இந்த பர்டிகுலர் டேட்டா வந்துட்டு எஸ் எ நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த வேல்யூ வருது. ஸோ இதனால அந்த டாப் 10க்குள்ளே போகுது. ஸோ இதையே நம்ம டேட்டா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டேட்டா கன்வெர்ட் பண்ணாமல் மந்த்தாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம இது பெட்டராக இருக்கும். சிஸ்டமில் மந்த்தாக கன்வெர்ட் பண்ணோம்னா தெரியும். ஸோ இப்போ இதை வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். நம்ம என்ன டாப் 10 பார்க்கணும். எப்படின்னா செலெக்ஷனை மட்டும் இந்த கிளியர் இப்போ நம்ம என்னன்னா ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம போட்டிருக்கோம், அதை வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளியர் ரூல்ஸில் போயிட்டு செலக்டட் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும் போகும். சப்போஸ் உங்களுக்கு என்டையர் இந்த ஷீட்டில் இருக்க இந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருக்க எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கிளியர் ரூல்ஸில் என்டையர் ஷீட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டேட்டாஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் போயிட்டு டாப் பாட்டமில் டாப் 10 ஐட்டம்ஸ் கொடுத்தோன்னா ஸோ இப்போ டாப் 10 வேல்யூஸ் இருக்கிறது மட்டும் இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் டேட்டாவில் டாப் 10 வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு சம்மேஷன் அதாவது ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதே தான், இதுக்கும் அதே தான். இந்த சைடில் எந்த மாதிரி ஹைலைட் பண்ணணுன்றது நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ டாப் 10 ஐட்டம்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே எனக்கு வந்துட்டு டாப் 20 ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா டாப் 20 அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கலாம். சரி, இது இப்போ நான் ஹைலைட் பண்ணது தப்பாக ஹைலைட் பண்ணங்காட்டி அதனால் அந்த பர்டிகுலர் மட்டும் காமிக்குது. ஒரு என்டையர் ஷீட் கொடுத்தங்காட்டி போயிடுச்சு. ஆனால் இந்த டேட்டாஸ் ஃபுல்லும் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் 1 போயிட்டு டாப் 10க்கு பதிலாக டாப் 20 கொடுக்கணும். 20 கொடுத்தோன்னா 20 லைன்ஸ், 20 செல்ஸ், 20 ஐட்டம்ஸ் செலக்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இந்த பர்டிகுலரில். ஸோ இதுவே நம்ம டாப் 10% இருக்கிறது 20% அப்படின்னா 20% செலக்ட் ஆகும், 30%னா 30%. ஸோ இப்போ எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும், நம்ம டேட்டா அனலைஸ் பர்பஸ்க்காக என்ன நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதேமாதிரி பாட்டம் 10 ஐட்டம்ஸ், லீஸ்ட் 10 ஐட்டம்ஸ் மட்டும் செலக்ட் ஆகுது, லீஸ்ட் 20 ஐட்டம்ஸ் கொடுத்தா லீஸ்ட் 20 ஐட்டம்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ அதே தான் இதில் போனோம்னா பாட்டம் 10%, என்ன இருக்குது 10%னா இந்த ஓவரால் டேட்டா வேல்யூவில் 10% கீழே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அபோவ் ஆவரேஜ் என்ன இருக்குது அப்படின்றது, எபோவ் ஆவரேஜ் மேலே என்ன இருக்குது, அதே மாதிரி பிலோ ஆவரேஜ் கீழே என்ன இருக்குது. இது நான் மொத்தமாக செலக்ட் பண்ணாட்டி ரெண்டு கண்டிஷனுமே கொடுத்தங்காட்டி ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் போய் பிலோ ஆவரேஜ் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் ஆவரேஜுக்கு பிலோவாக இருக்குது இந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்கிற டேட்டாஸில் கம்பேரிட்டிவ் டு திஸ் டேட்டாஸ் இந்த ஹைலைட் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அனலைஸ் பர்பஸ்க்காக தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இதை பார்த்தோம், இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த டேட்டாஸ் ஓகே இனஃப் நம்ம பார்த்தாச்சு இல்லைங்களா. அடுத்தது இந்த பர்டிகுலரில் கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ் அண்ட் கலர் ஸ்கேல்ஸ் ஐகான் செட்ஸ்னு இருக்குது. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு டிசம்பர் 23 வந்துட்டு ஸோ இந்த பர்டிகுலர் 8 கவுண்ட் இருக்குது, 8 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 8ல் எனக்கு என்ன பண்ணணும்னா எது எவ்வளோ ஃபில் ஆகிருக்குது, அதாவது டாப் மோஸ்ட்டுக்கு ஃபில்லாக, அதை எப்படி சொல்கிறதுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் இன்செர்ட், ஒரு ஷேப் இன்செர்ட் பண்ணுறேன். எனக்கு என்னன்னா இது எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, இதுதான் டாப் மோஸ்ட் அப்படின்னா இது டாப் மோஸ்ட் ஃபில் ஆகிருக்கணும், இது ஃபுல்லாக ஆகணும், இது கொஞ்சம் கம்மியாகணும். இந்த மாதிரி நம்ம போடுறது நம்ம ஒவ்வொரு டேட்டாஸ் போய் போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப டைம் கன்சியூமிங். ஸோ இப்போ நமக்கு சார்ட்லேயே நமக்கு தெரியணும், பார்த்தோன்னு விஷுவலைஸ்டாக தெரியணும் எது டாப்பில் இருக்குது, அதுக்கு கீழே எவ்வளோ எது அடுத்தடுத்த லெவலில் இருக்குது அப்படின்றது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பாக்ஸில் ஸோ இந்த டேட்டா பஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் எதை நம்ம செலக்ட் பண்ணாலும் ஓகே,
ஸோ இதில் 2 விதமான இருக்குது, கிரேடியன்ட் ஃபில்லு, சாலிட் ஃபில். கிரேடியன்ட் ஃபில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக ஆரம்பித்து முடியும் போது லைட்டராக முடியும். ஸோ இல்லை எனக்கு அதுலேயே டேட்டா பதிலாக டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா டார்க்காக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்குது, இது அடுத்தடுத்தது, இதுக்கு அடுத்து அந்த வேல்யூஸ் வந்துட்டு இப்போ ஜிக்ஸாக்காக இருக்குது அப்படின்னா அதையும் கான்செப்ட் இங்கே நம்ம பார்க்கணும். எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி சிமிலர் டேட்டாஸ் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் நம்ம டேட்டாஸை பார்க்கலாம். இந்த இதில் பர்டிகுலரில் செலக்ட் பண்ணி டேட்டா பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்துட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் எந்த மாதிரி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணுற டேட்டாஸை பொறுத்து இப்போ நம்ம இது மொத்தமாக இதை கூட சூஸ் பண்ணிவிட்டு நான் டேட்டா பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அந்த செல்ஸ் அலைன் ஆகி எது டாப்பில் இருக்குது, எது அடுத்தடுத்த லெவலில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கே நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி தான், நம்ம ஒரு அனலைஸ் பர்பஸ்க்காக தான், ஜஸ்ட் பார்த்தோம் விஷுவலைஸ் டேட்டா நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் மட்டும் தான் வேரியேஷன் இருக்கும். இதில் மோர் ரோல்ஸில் போயிட்டு இன்னும் நம்ம கலர் வேணுனாலும் வேறு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என்னென்னா இதோட பர்பஸ் என்னென்னா டேட்டா பர் க்ரியேட் பண்ணணும், மினிமம் மேக்ஸிமமுக்காக இந்த பர்டிகுலர் இதில் என்ன சாலிட் ஃபில் பண்ணுறமா கிரேடியன்ட் ஃபில் பண்ணுறமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்டர் ஏதாவது கொடுக்கணும், பார்டர் ஏதாவது வேறு மாதிரி இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த கலர் கொடுத்துட்டு பார்டர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இந்த கிரேடியன்ட் ஃபில் ஆகுதுங்களா, ஸோ அதோட பார்டர் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதர் தேன் தட் நம்ம கொடுத்துக்கலாம் இது இந்த பர்டிகுலரில். அதுதான் இந்த டேட்டா பாரோட பர்பஸ். அடுத்து வந்துட்டு கலர் ஸ்கேல். இதுவும் இப்போ நம்ம டேட்டா பார் பார்த்தோம், இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். என்ன பண்ணோம் அப்படின்னா கலர் ஸ்கேல்ஸ் வந்துட்டு இதில் நம்ம முன்னாடி பார்த்தது என்னென்னா டேட்டா பாரை பொறுத்தளவுக்கு சிங்கிள் கலரில் வந்துச்சு. ஸோ இதுவே வந்துட்டு இந்த கலர் ஸ்கேல்ஸுங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸை நம்ம கொடுக்கும். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணுற க்ரீன், எல்லோ, ரெட் ஸ்கேல்னு இருக்குது. க்ரீன் வந்துட்டு டாப் மோஸ்ட்டுக்கு கலர் அடிக்கும். இது என்னன்னா இது செல் ஃபுல்லுமே கலர் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா செல்ஸுமே ஃபுல்லாக கவர் ஆகிடும் உங்கள் செல்ஸில். டாப் மோஸ்ட் இருக்கிறது இந்த பர்டிகுலர் நம்ம செலக்ட் பண்ண வேரியண்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் வந்துட்டு மேலே கிளிக் பண்ணோடனே தெரியுது பார்த்தீங்களா, க்ரீன், எல்லோ, ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு டாப் மோஸ்ட் வந்து க்ரீனாகவும் அடுத்தது எல்லோவும் அதுக்கடுத்து ரெட் கலராகவும் நமக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இல்லை இன்னைக்கு வேண்டாம் இந்த மாதிரி ரெட்டு எல்லோ கிரீன் வேணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த கலர்ஸ் கிரேட் எப்படி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பெசிஃபைல நமக்கு வரும். ஸோ இதுதான் இந்த கலர் ஸ்கேல்ஸ் வருது. எனக்கு இது பார்த்தாலே எனக்கு அவ்வளோ இதாக தெரியல, எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டாஸில் மொத்தமாக எனக்கு தெரியணும், அதாவது ஒரு விதமாக எது ஏற்றமாக இருக்குது எது இறக்கமாக இருக்குது அப்படின்னு தெரியணும், ஐகான்ஸில் காமிக்கணும் அப்படின்னா இதில் காமிக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஐகான்ஸில் காமிக்கலாம், இந்த மாதிரி இந்த ஷேப்ஸில் காமிக்கலாம், இந்த மாதிரி ஷேப்ஸோட ஃபுல்லாக இண்டிகேட்டர்ஸு, இது இந்த இல்லைன்னா டவர் மொபைல் டவர் காமிக்குதுங்களா, அந்த மாதிரி எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஸ்கொயரில் நம்ம எவ்வளோ ஃபில் ஆகிருக்குது இதில். ஸோ இதெல்லாம் நமக்கு விசுவலைசேஷனெல்லாம் நமக்கு ஜஸ்ட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு பார்த்த உடனே எவ்வளோ எதுக்கான ப்ரிஃபரன்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா எவ்வளோ ஃபில் ஆகிருக்குது, இந்த 5 ஃபில்லானது, அதாவது 4 ஃபில்லானது ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு மேக்ஸிமம் லெவல்லையும், கம்மியாக இருக்கிறது எதுவுமே ஃபில், ரொம்ப லீஸ்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இது. இது எல்லாமே பார்த்தோம்னா ஜென்ரலாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு விஷுவலாக பார்த்தோம்னா டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே. ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் வந்துட்டு நியூவாகவும் க்ரியேட் பண்ணலாம். நியூ ரூல்ஸை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம், ஏன்னா அது ரொம்ப டீட்டெயில்டாக இன்னும் நிறையா இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.